கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாகும் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வலியை காவல் பண்ணு, அறையை கட்டியாய் கட்டிக்கொள், உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே அரணை காத்துக்கொள் அப்படிங்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். என் அன்பானவர்களே, இந்த உலகத்திலே சில காரியங்களை காத்து கொள்வதற்கு நம்ம ரொம்ப பிரயாசப்படுகிறோம். ரகசியங்களை காரியத்தில் என்னுடைய பர்சனல் விஷயங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ரகசியங்களை காத்து கொள்வதற்காக போராடுகிறோம். நாம் எவ்வளவு பணங்களை வைத்திருக்கிறோம், எவ்வளவு பொருளாதாரத்தை வைத்திருக்கிறோம், அது யாருக்கும் தெரியக்கூடாது. நகைகள் எவ்வளவு வச்சிருக்கிறோம், அது யாருக்கும் தெரியக்கூடாது. ரகசியம் காப்போம். குடும்பத்தில் நம்ம எடுக்கிற எந்த முடிவுகளும் தீர்மானங்களும் வெளியே தெரியக்கூடாது என்று சொல்லி நம்ம ரகசியம் காப்போம். அப்போ இந்த உலகத்தில் பல காரியங்களை ரகசியமாக காத்து கொள்வதற்கு, பகிரங்கமாக காத்து கொள்வதற்கு நம்ம பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாகும் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் பல காரியங்களை காத்து கொள்வதற்கு வேறு யாருக்கும் இது தெரியக்கூடாது, இந்த காரியத்தை நான் இழந்து விடக்கூடாது என்று சில காரியங்களை காத்து கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நாகும் தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் சொல்லுகிற ஆலோசனை, உன் அரணை காத்து கொள்வதற்கு நீ போராட வேண்டும், அரணை காத்து கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. அப்போ அரண் என்றால் என்ன, எந்த அரணை காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அரண் என்றால் என்ன அப்படின்னு நம்ம வேதத்தில் படிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது சங்கீதத்தில் ஸ்தோத்திரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். 31வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளெல்லாம் ஸ்தோத்திரம் எண்ணுகிறார் அல்லவா அப்படின்னு நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அதே போல ஸ்தோத்திரம் அந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 4ஆம் வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, தேவனே நமக்கு அரண் என்று சொல்லப்படுகிறது. தேவனே நமக்கு அரண் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 31வது சங்கீதத்தில் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, 31வது சங்கீதத்தில் நீங்கள் 4ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும், தேவரீரே எனக்கு அரண் என்று சொல்லப்படுகிறது. அப்ப சத்துருக்கள் நமக்கு கண்ணி வைக்கிறார்கள், எதிரிகள் நமக்கு கண்ணி வைக்கிறார்கள். நம்முடைய வேலைக்கு விரோதமா, நம்முடைய தொழில்களுக்கு விரோதமா, நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமா, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா, நம்முடைய வளர்ச்சிகளுக்கு விரோதமா ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் மனிதர்களும் போராடுகிறார்கள். சத்துரும் போராடி கொண்டுதான் இருக்கிறான். அப்போ இந்த சத்துருவின் கண்ணிகளுக்கு நம்ம தப்புவிக்க வேண்டுமானால், பிசாசின் போராட்டங்களுக்கு தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அரணை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ அரண் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 31ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவரீர் என்னுடைய அரணாய் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் தான் நமக்கு அரணாக இருக்கிறார், ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அரணை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ தேவன் ஆண்டவர் தான் நமக்கு அரண், ஆண்டவர் தான் பாதுகாப்பு, ஆண்டவர் தான் நமக்கு அடைக்கலம், ஆண்டவர் தான் நமக்கு கேடகம். அப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனோடு உள்ள உறவை காத்து கொள்ள வேண்டும். அதுதான் அரணை காத்து கொள்வது. ஸ்தோத்திரம். கஷ்டம் வரும்போது, ஆபத்து வரும்போது மாத்திரம் ஆண்டவரை தேடுவோம் என்று சொன்னால் அவர் நமக்கு செவி கொடுப்பதற்கு வாய்ப்பு குறைவு. ஸ்தோத்திரம். அதனால்தான் முதலாம் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் ஆபத்து காலத்தில் நீ தேடுகிற பொழுது நான் உங்களை அகாடியம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அதாவது கஷ்டம் வரும்போது மாத்திரம் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளா இராமல் எல்லா காலத்திலுமே தேவனை சிநேகிக்க வேண்டும், எல்லா காலத்திலுமே தேவனை தேட வேண்டும், அவரோடு உறவை நாம் காத்து கொள்ள வேண்டும், அந்த உறவை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும், தேவ சமூகத்தை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். அப்ப தேவன் நம்முடைய அரணாக இருக்கிறார். அந்த அரணை, அந்த தேவனோட உறவை நாம் காத்து கொள்ளுகிற பொழுது அந்த நாள் முழுவதும் நமக்கு வருகிற சத்துருவின் கண்ணிகளுக்கும் வலைகளுக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக எது அரணாக இருக்கிறது? ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது,
கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமகாரருக்கோ கலக்கம் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, எது நமக்கு அரணாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது கர்த்தருடைய வழிகள் நமக்கு ஒரு அரணாக இருக்கும். முதலாவது, ஆண்டவரே நமக்கு அரணாக இருக்கிறார். இரண்டாவது, கர்த்தருடைய வழிகள் நமக்கு அரணாக செயல்படும், பாதுகாப்பாக செயல்படும். அதாவது பரிசுத்த வேதத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், எது ஆபத்து, எது தீமை, எது பொல்லாப்பு, எது நன்மை என்று சொல்லி தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கட்டளைகளின் பிரகாரமாக நடக்கும் பொழுது, வேதத்தில் சொல்லப்படுகிற கற்பனைகளின் வழியாக நடக்கும் பொழுது, கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடக்கிற பொழுது அந்த கர்த்தருடைய வழிகள் நமக்கு ஒரு பெரிய அரணாக மாறுகிறது, ஒரு பெரிய பாதுகாப்பாக மாறுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்போ இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்ம பாதுகாப்பாக பயணம் செய்வதற்கு ஸ்தோத்திரம், இந்த வாழ்க்கை பயணத்தில் சரியான இடத்திற்கு, இலக்குக்கு நம்ம போய் சேருவதற்கு கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது அந்த வழிகளே நமக்கு அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது. அந்த பைபிள் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகளும் உண்டு, முடிவோ மரண வழிகள் என்று சொல்லுகிறது. நம்முடைய வழிகளிலே நாம் போகக்கூடாது, கர்த்தருடைய வழிகளிலே போகும்போது தான் அந்த வழிகள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அப்போ கர்த்தரே அரணாய் இருக்கிறார். இரண்டாவது, கர்த்தருடைய வழிகள் நமக்கு அரணாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, ஏசாயா 26 அதிகாரத்திற்கு வருவோம். ஏசாயா 26 அதிகாரத்திலே 1 வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே யூத தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்குண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணமாக ஏற்படுத்துவார் என்று வேதத்திலே படிக்கிறோம். மூன்றாவது, நாம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவங்களாய் இருக்கிறோம். அப்ப வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் ஆலோசனை சொல்லுகிறது. அப்ப மூன்றாவது, எந்த அரணை காத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது ரட்சிப்பு என்கிற அரணை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தினந்தோறும் ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், ரட்சிப்பை நம்ம புதுப்பிக்கப்பட வேண்டும். எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்புவோம் என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம். ரட்சிப்பு இல்லாமல் ஒரு நாளும் நம் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. நம்ம கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஞானஸ்நானம் எடுத்ததோடு நம்முடைய ஓட்டம் முடிந்து விடவில்லை. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பிலே, கிருபையிலே, சத்தியத்தில், உபதேசத்தில் முன்னேறி செல்ல வேண்டும். ரட்சிப்புக்குள் வந்தபோது ஆலயத்தின் மீது இருந்த தாகம், சபையின் மீது இருந்த தாகம், வேத வாசிப்பின் மேல் இருந்த தாகம், பரிசுத்தத்தின் மேல் இருந்த தாகம், ஊழியத்தின் மேல் இருந்த தாகம் இன்றைக்கும் உங்களுக்குள் இருக்கிறதா? அந்த வைராக்கியம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரட்சிப்பு என்கிற அரணை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப 3 அரண்களை காத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, தேவனே நம்முடைய அரணாக இருக்கிறபடியால் உறவை காத்துக்கொள்ளணும். இரண்டாவது, கர்த்தருடைய வழிகள் நமக்கு அரணாய் இருக்கிறபடியால் வழிகளை ஸ்தோத்திரம் காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, தெய்வம் நமக்கு தந்திருக்க ரட்சிப்பு தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு அரண், ரட்சிப்பு தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. அப்போ அந்த ரட்சிப்பு என்கிற அரணை காத்துக்கொள்ளுகிற பொழுது ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சகரியா 9:12 சொல்லுகிறது, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ அரணை காத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான மேன்மையை கர்த்தர் தர விரும்புகிறார். இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக நன்றி. அப்பா, அரணை காத்துக்கொள் என்கிற தலைப்பிலே நாங்கள் சிந்தித்து ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை காத்துக்கொள்வதற்கு நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஆனால் இன்று முதல் அரணை காத்துக்கொள்வதற்கு உதவி செய்யுங்க. தேவ சமூகத்திலே தேவனோடு இருக்கிற உறவை காத்துக்கொள்ள உதவி செய்யும். தினந்தோறும் வேதத்தை வாசித்து கர்த்தருடைய வழிகளை அப்பா வழிகளிலே நடக்க அந்த அரணை காத்துக்கொள்ள உதவி செய்யும். மூன்றாவது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவர் ரட்சிப்பை அரணாக இருக்கிறபடியால் அந்த ரட்சிப்பு என்கிற அரணை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. ரட்சிப்பில் நிலைநிற்க உதவி செய்யுங்க. அப்பா, கிருபையில் பலப்பட உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான மேன்மையை இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். வேலை, வருமானங்கள், தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆறுதல் அடைவார்களாக, சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.